100 படம் முடிவு வரைக்கும் ஒரு கூரை கொட்டாயில் 2 ஃபேன் ஓடும், கீழே வந்து ஒரு பெரிய ஒரு 20-15 ஒரு பெட் இருக்கும். அதில் அவர் ராவுத்தர், நான், அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் 4-5 பேர், ஒரு 5 பேர் அதில் தான் மேலே படுத்து தூங்குவோம். அவர் ஷூட்டிங் முடிஞ்சு வந்து அந்த பெட்டில் எந்த இடத்துல கேப் இருக்கோ அந்த கேப்பில் அவர் படுத்துக்கணும். அவருக்குன்னு ஒரு மெத்தை, அவருக்குன்னு ஒரு இடம், அவருக்குன்னு ஒரு தலைகணி, அவருக்குன்னு ஒரு 100வது படம் வரைக்கும், உடல் விசாரணை முடிவு வரைக்கும், கல்யாணம் முடிவு வரைக்கும். கல்யாணம் பண்ணி தான் அவர் வீட்டுக்கு போறாரு. அதில் என்னன்னு கேட்டீங்கன்னா, காலைல ஒரு மறுநாள் ஒரு பையனை கூப்பிட்டாரு. என்னடா டே, இந்த பச்சை கலர் சோப்புல புதுசாக சிவப்பு கலர்ல சோப்பு வச்சிருக்கீங்கன்னு கேட்டார். இல்லை இது புதுசாக வந்திருக்கேன், நல்லா இருக்குன்னு வாங்கினேன். அந்த பச்சை கலர் சோப்பு என்ன விலைன்னு கேட்டேன். 2 ரூபா. இந்த சிவப்பு கலர் சோப்பு என்ன 2000 ரூபா, அதுக்கு 50 பைசா வேஸ்ட் பண்ணுறேன், இனிமேல் 2 ரூபா சோப்பியே வாங்க. சார் அந்த 2 ரூபா பச்சைன்றது சிவப்புன்றது அதை கூட மைண்ட்ல ஏற்றிக்க மாட்டாங்க. சொல்ல மாட்டாங்க, அவருக்கு தேவையில்லை. என்ன சாப்பாடு தேவையில்லை, என்ன படுக்கிறோம் தேவையில்லை, எங்க தங்குறோம் தேவையில்லை, என்ன ட்ரெஸ் போடுறோம் தேவையில்லை. சார் லைஃப்லேயே பிராண்டே போட்டதில்லை, லைஃப்ல 5 ஸ்டார் ஹோட்டல்ல சாப்பிட்டதில்ல கடைசி வரைக்கும். அப்படியா? ஃபிலிம்ஃபேர் அவார்டு கொடுப்பாங்க, பாரி வர மாட்டேன்றாரு. அதெல்லாம் அந்த வாழ்க்கையை நமக்கு வேண்டாம். நியூ இயர் பார்ட்டி இது ஒண்ணும் கிடையாது, எங்கேயும் போக மாட்டேன், எந்த ஹோட்டலும் போக மாட்டேன்.